சார் சார் அடிக்கடி லெட்டர் வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் வந்து வரேங்க. எங்கடா வாங்கப்பா? சார் இப்ப ஒரு கல் உடைக்க போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். நீ எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா? நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? பாக்கலாம்டா, லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. போட போட. நீங்க? என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க? நானு இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியா? ஆமா. நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு அனுப்புறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ, பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு 5 ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருதுக்கு எப்படியும் 4 நாள் ஆகும். ஓ, அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியத்தை இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாரும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர் கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வர்றதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க? விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்கேயும் தூக்க கட்டிடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படிங்க? சமையல்காரர் இருக்கானே. நான் தான் அடியன் சமையல்கார கந்தசாமி. கந்தசாமி வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரம் அளவோட தானே சேர்த்துக்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? தினம் சேவ் பண்ணி காட்டி நீங்க விட மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. உப்புக்கார உருளைக்கிழங்கு சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் சேர்த்துக்கிறதே இல்ல. வார எண்ணெய் வச்சு குளிக்காட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு 4 தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பே, இல்ல ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வெண்ணி விளைய வச்சிருக்கேன். அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது. நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. என்னடா அந்த அம்மா கிட்ட மரியாதை எதுவும் உலகிட்டா? அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷனை பத்தி அளந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அளப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியும். என்ன என்ன காரணம் உனக்கு தெரியும்? என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவர் கரடிக்குள்ள ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டிருப்பாங்க. அது பயங்கரமான இடம். அதை சொன்னா அந்த அம்மா பயந்துக்குவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கிறீங்க. அவ்வளவுதானே? நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷனை பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன். அது தப்பு தான். உங்க டைரியை நீங்க பத்திரமா வச்சுங்க. அப்படியா? ஆமா கோரி, கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க. தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் தான் கொண்டு நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணுது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க. போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவ. உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. உண்மை கொஞ்சம் கொஞ்சமா என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கு.
இன்னும் எத்தனை நாளுக்கு நான் மறைச்சுதான் மாட்டிட்டேன். ஆகணும். இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. வணக்கம்மா. வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா? உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயாதான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு? தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான் துரதிருஷ்டசாலி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவரை எழுந்திருக்க மாட்டேன். என்னைக்கு இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன். நான் கொடுத்து வைக்கலம்மா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. ஓ, இவரைத்தான் சொன்னீங்களா? இவர் என் வீட்டுக்காரருக்கு சிநேகிதர். இப்ப ஒரு கேம்புக்கு போறாரு. அப்படியா? என்னமோ எங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. வாங்க. வரையா? உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது. ஆமாமா, அவ இருக்காரு. அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவன் கொலபாதகனா தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க குடும்பம் ஒத்தாசை இருக்கிறதுக்கு. ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. சுச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் தப்பு இல்ல. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கண்டா. எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்க சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளுறதுக்கு ஒத்தானாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சிக்கு வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர். நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். சாட்சி சொல்ல போறேன். இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்லைன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடாதப்பா. நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல, இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்கார். இந்த ஊரு திருப்தி ஆயுசுக்கும் போதும். உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட.
ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிராக எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான். ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். சவால். நாட்டாமே பார்த்த இல்ல, இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு.